ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் புதுசாக ஒரு இராணுவ ஹெலிகாப்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் பேர் HAL பிரசாந்த் அப்படின்றது தான் அந்த ஹெலிகாப்டரோட பேர். இது காம்பேக்ட் ஹெலிகாப்டர், லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டரு. இந்த ஹெலிகாப்டரோட யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் தான். HAL நிறுவனம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் இருக்குது இந்த நிறுவனம். இந்த நிறுவனம் தான் அந்த ஹெலிகாப்டர் வடிவமைச்சிருக்காங்க இராணுவத்துக்காக. இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அந்த ஹெலிகாப்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெலிகாப்டரை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான தகவல்களை கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Designed and manufactured attack helicopter, developed by Hindustan Aeronautics Limited, HAL. It is built to operate in challenging high-altitude terrains like the Himalayas and deserts. Key features include its ability to operate at extreme altitudes, advanced avionics, stealth capabilities, and a lethal weapons package. The Prachand is armed with a 20mm nose gun, 70mm rockets, and anti-tank missiles like the Helena, enhancing India's self-reliance in aerial combat. Key features and capabilities: high-altitude operations. The Prachand is the only attack helicopter globally capable of taking off and landing at altitudes of 5,000 meters, 16,400 feet, making it ideal for high-altitude warfare in regions like Siachen and Ladakh. Shakti engine, powered by a twin-engine Shakti engine, co-developed by HAL and Francis Safran. The helicopter has the power needed for high-altitude environments. Stealth and survivability: the helicopter incorporates stealth features, an armored shield system, a crash-resistant landing gear, and a countermeasure dispensing system for enhanced protection. Digital cockpit, equipped with a modern digital cockpit for the pilots. Pressurized cabin: the cabin is pressurized, offering protection against nuclear, biological, and chemical threats. Armament: 20mm nose gun, for close-range engagements, 70mm rockets, for ground attack, Helena missiles, an indigenously developed anti-tank guided missile for engaging enemy tanks and bunkers. Mistral missiles, air-to-air missiles for engaging enemy aircraft. Role in Indian defense: multi-role attack helicopter, designed for various combat roles including combat search and rescue, CSAR, destruction of enemy air defense, DED, and anti-insurgency operations. High-altitude warfare, crucial for the Indian Army and Indian Air Force, especially for operations along the mountainous borders with China and Pakistan. Self-reliance: a significant step towards reducing India's dependence on foreign-made helicopters and enhancing its defense capabilities.
பிரச்சந்த் முன்னர் லைட் காம்பாட் ஹெலிகாப்டர் LCH இந்தியாவின் முதல் உள்நாட்டு வடிவமைக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட தாக்குதல் ஹெலிகாப்டர் ஆகும். இது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL உருவாக்கியது. இமயமலை மற்றும் பாலைவனங்கள் போன்ற உயர நிலப்பரப்புகளை சவால் செய்வதில் இது கட்டப்பட்டுள்ளது. முக்கிய அம்சங்களில் தீவிர உயரத்தில் செயல்படும் திறன், மேம்பட்ட ஏவியோனிக்ஸ், திருட்டுத்தனமான திறன்கள் மற்றும் ஒரு ஆபத்தான ஆயுத தொகுப்பு ஆகியவை அடங்கும். பிரச்சந்த் 20 மில்லிமீட்டர் மூக்கு துப்பாக்கி, 70 மில்லிமீட்டர் ராக்கெட்டுகள் மற்றும் ஹெலினா போன்ற தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகள் ஆகியவற்றைக் கொண்டு ஆயுதம் ஏந்தியுள்ளது. இது வான்வழி போரில் இந்தியாவின் தன்னம்பிக்கையை மேம்படுத்துகிறது. முக்கிய அம்சங்கள் மற்றும் திறன்கள்: உயர செயல்பாடுகள், உலகளவில் 5000 மீட்டர் 16,400 அடி உயரத்தில் கழற்றி தரையிறங்கும் திறன் கொண்ட ஒரே தாக்குதல் ஹெலிகாப்டர். இது சியாச்சின் மற்றும் லடாக் போன்ற பிராந்தியங்களில் அதிக உயரமுள்ள போருக்கு ஏற்றதாக அமைகிறது. சக்தி இயந்திரம்: ஹால் மற்றும் பிரான்சின் சஃப்ரான் இணைந்து உருவாக்கிய இரட்டை என்ஜின் சக்தி இயந்திரத்தால் இயக்கப்படும். ஹெலிகாப்டரில் உயர சூழல்களுக்கு தேவையான சக்தி உள்ளது. திருட்டுத்தனம் மற்றும் உயிர்வாழ்வு: ஹெலிகாப்டர் திருட்டுத்தனமான அம்சங்கள்: ஒரு கவச கேடய அமைப்பு, விபத்து எதிர்ப்பு தரையிறங்கும் கியர் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பிற்கான எதிர் அளவீட்டு முறையை உள்ளடக்கியது. டிஜிட்டல் காக்பிட்: விமானிகளுக்கு நவீன டிஜிட்டல் காக்பிட் பொருத்தப்பட்டுள்ளது. அழுத்தப்பட்ட கேபின்: அணு, உயிரியல் மற்றும் வேதியியல் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்கும் கேபின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆயுதம்: 20 மில்லிமீட்டர் மூக்கு துப்பாக்கி, நெருக்கமான விசித்திரமான ஈடுபாடுகளுக்கு. 70 மில்லிமீட்டர் ராக்கெட்டுகள், தரை தாக்குதலுக்கு. ஹெலினா ஏவுகணைகள்: எதிரி தொட்டிகள் மற்றும் பதுங்கு குழிகளை ஈடுபடுத்துவதற்காக ஒரு உள்நாட்டு வளர்ந்த தொட்டி எதிர்ப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை. மிஸ்ட்ரல் ஏவுகணைகள்: எதிரி விமானங்களை ஈடுபடுத்துவதற்கான விமானத்திலிருந்து காற்று ஏவுகணைகள். இந்திய பாதுகாப்பில் பங்கு: மல்டி ரோல் தாக்குதல் ஹெலிகாப்டர், போர் தேடல் மற்றும் மீட்பு CSA. உயர்நிலை போர்: இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படைக்கு முக்கியமானது, குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் மலைப்பகுதிகளில் செயல்படும். தன்னம்பிக்கை: வெளிநாட்டு தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர்களை நம்பியிருப்பதை குறைப்பதற்கும் அதன் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கும் ஒரு குறிப்பிடத்தக்க படி. Engine type: shared elements between the two helicopters include the power plant used. Both being powered by a pair of co-developed HAL Turbomka Shakti 1H1 derived from Safran Ardiden turboshaft engines, albeit fitted with infrared suppressors. Price rate: the cost of the HAL Prachand is not a fixed individual unit price, but rather a total cost for a large order. In March 2025, a deal was signed for 156 Prachand helicopters, including associated equipment and training, for a total of 62,700 crore rupees, approximately $7.5 billion, making the average cost of the package per helicopter around 40.19 crore rupees. Breakdown of the cost: total contract value 62,700 crore rupees, number of helicopters 156 LCH Prachands, other inclusions, training and associated equipment, price per helicopter approximately 40.19 crore rupees, 62,700 crore,
156. Context of the price. This is a significant deal with the Ministry of Defense. The price reflects not just the helicopters but also their associated systems, training, and support equipment. While an individual unit price for a single helicopter isn't provided, the contract value gives a clear figure for the overall procurement package. Manufactured by the Prachand Helicopter, officially Light Combat Helicopter, LCH. Is made by Hindustan Aeronautics Limited, HAL, India's state-run aerospace company. Developed for high-altitude warfare. The Prachand is the country's first indigenously designed and manufactured multi-role attack helicopter. Key details: manufacturer, Hindustan Aeronautics Limited, HAL. Type, Light Combat Helicopter, LCH. Purpose, a multi-role attack helicopter designed for high-altitude combat and jungle warfare. Features: it is built upon the advanced Dhruv helicopter platform and includes features like a state-of-the-art sensor suite and arming. Status: the Indian Army and Air Force are inducting the LCH Prachand. இயந்திர வகை: 2 ஹெலிகாப்டர்களுக்கிடையேயான பகிரப்பட்ட கூறுகள் பயன்படுத்தப்படும் பவர் பிளான்ட் அடங்கும். இவை இரண்டும் சஃப்ரான் அர்டினென் டர்போஷாஃப்ட் என்ஜின்களிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஜோடி இணை வளர்ந்த ஹால் டர்போமெக்கா சக்தி -1 H1 ஆல் இயக்கப்படுகின்றன. இருப்பினும் அகச்சிவப்பு அடக்கிகளுடன் பொருத்தப்பட்டிருந்தாலும் விலை வீதம் ஹால் பிரச்சந்தின் விலை ஒரு நிலையான தனிப்பட்ட அலகு விலை அல்ல, மாறாக ஒரு பெரிய ஆர்டருக்கான மொத்த செலவு. மார்ச் 2025 இல் மொத்தம் $762,700 கோடி, தோராயமாக $7.5 பில்லியன் க்கு அசோசியேட்டட் உபகரணங்கள் மற்றும் பயிற்சி உள்ளிட்ட 156 பிரச்சண்ட் ஹெலிகாப்டர்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது ஹெலிகாப்டருக்கு ஒரு தொகுப்பின் சராசரி செலவை $10.40.19 கோடியை உருவாக்கியது. செலவின் முறிவு: மொத்த ஒப்பந்த மதிப்பு $762,700 கோடி. ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கை 156 LCH. பிற சேர்த்தல்கள்: பயிற்சி மற்றும் தொடர்புடைய உபகரணங்கள். ஹெலிகாப்டருக்கான விலை சுமார் $40.19 கோடி, 62,700 கோடி. 156 விலையின் சூழல்: பாதுகாப்பு அமைச்சகத்துடன் இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒப்பந்தமாகும். விலை ஹெலிகாப்டர்களை மட்டுமல்ல, அவற்றுடன் தொடர்புடைய அமைப்புகள், பயிற்சி மற்றும் ஆதரவு உபகரணங்களையும் பிரதிபலிக்கிறது. ஒற்றை ஹெலிகாப்டருக்கான தனிப்பட்ட அலகு விலை வழங்கப்படவில்லை என்றாலும், ஒப்பந்த மதிப்பு ஒட்டுமொத்த கொள்முதல் தொகுப்புக்கான தெளிவான உருவத்தை அளிக்கிறது. வழங்கியவர்: இந்தியாவின் அரசு நடத்தும் விண்வெளி நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் (HAL) என்பவரால் அதிகாரப்பூர்வமாக ஒளி போர் ஹெலிகாப்டர் LCH பிரச்சந்த் ஹெலிகாப்டர் தயாரிக்கப்படுகிறது. அதிக உயர போருக்காக உருவாக்கப்பட்டது, பிரச்சந்த் நாட்டின் முதல் உள்நாட்டு வடிவமைக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட மல்டிரோல் தாக்குதல் ஹெலிகாப்டர் ஆகும். முக்கிய விவரங்கள்: உற்பத்தியாளர் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் (HAL). வகை: ஒளி போர் ஹெலிகாப்டர் LCH. நோக்கம்: உயர போர் மற்றும் காட்டில் போருக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மல்டிரோல் தாக்குதல் ஹெலிகாப்டர். அம்சங்கள்: இது மேம்பட்ட த்ருவ் ஹெலிகாப்டர் இயங்குதளத்தில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் அதிநவீன சென்சார் தொகுப்பு மற்றும் கவசம் போன்ற அம்சங்களை உள்ளடக்கியது. நிலை: இந்திய இராணுவமும் விமானப்படையும் LCH.
நம்ம லான்ச் பண்ணியிருக்க முதல் இராணுவ ஹெலிகாப்டர் இதுதான். இதை வந்து நிறைய கண்ட்ரியில் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இதோட விற்பனை வந்து அபரிவிதமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதோட திறன் அதிகமாக இருக்கிறதுனால சேல்ஸ் அதிகமாக ஆகலாம். இது இந்திய இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்குது. இராணுவ ஹெலிகாப்டர் இது. இந்தியா வடிவமைச்சிருக்க முதல் இராணுவ ஹெலிகாப்டர் இதுதான். லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர் LCH. இதை வடிவமைச்சிருக்கிறது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தான் வடிவமைச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.